நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இந்த முஸ்லீம் யூடியூபர்ஸு, அப்புறம் முஸ்லீம் பெண்கள் சினிமாக்களில் நடிக்கிறாங்க, அல்லது முஸ்லீம் பெண்கள் நாடகங்கள் நடிக்கிறாங்க, டிவி ஷோஸில் வர்றாங்க, அவங்களே தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு நீங்கள் வந்து விமர்சனம் செய்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ என்னோட வீடியோ இந்த காஃபிர் ஃபத்வா டு முஸ்லீம் யூடியூபர்ஸ்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது உங்களோட பயான்லேருந்து கேட்டுக்கிட்டு தான். ஒரு முஸ்லீம் மேலே முதல்ல நல்லெண்ணெய் வைங்க. அவங்க ஒரு தவறு செஞ்சால் தெரியாமல் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தவறை வந்து தவறுன்னு சுட்டி காட்டுங்க, அவங்களுக்கு காஃபிர்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் பர்டிகுலராக பேசினது வந்து இந்த பேசியிருப்பேன். அப்புறம் வந்து இந்த 2 பேர் விஷயத்த பேசியிருப்போம். அதில் ஆக்சுவலாக என்னென்னா, நார்மலாக இப்போ ஒரு யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ஹராமான காரியத்தை செய்கிறாங்கன்னா அது ஒரு வியூஸ்க்காகன்ட்டு அவங்க செஞ்ச ஹராமை எடுத்து இப்படி செய்யக்கூடாதுன்னு நான் பேச மாட்டேன். அவங்க இஸ்லாமே இப்படி தான் சொல்லுது, முஸ்லீம்னா இப்படி செய்யலாம், இப்படி வந்து இஸ்லாமியும் முஸ்லீமும் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைக்கு வரும். ஸோ அது அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த இஸ்லாத்தை கிண்டல் பண்ணும்போது, இந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் ஆறாமன்றாங்க இப்படின்னு அந்த நகைச்சுவை பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், அந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம் சமுதாயம் வந்து இஸ்லாமிய பெண்களை வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க, இந்த சினிமாலெலாம் நடிக்க முடியாதுன்ற லெவலில் அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, சினிமா துறை எப்படி பெண்களுக்கு கேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் இதை பேசணும். தவிர இல்லை, அதை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக புரியணும். இது வந்து அந்த நீங்கள் சொன்ன தனிப்பட்ட நபருடைய கருத்து மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய 60% வாலிபர்கள் இப்படி தான் இருக்காங்க. கரெக்ட். இல்லை மஷாலா பாதுகாத்தவங்களை தவிர 60% வாலிப பெண்கள் அதை நோக்கி தான் போகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறவங்கள இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களாம் யார்? இப்போ அவ்வளோ பேருடைய அறிவுலையும் மார்க்கம் போய் சேரலைங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. நீங்கள் மார்க்கத்தை வெளிப்படுத்தி, மார்க்கம் சத்தமாக சொல்லப்பட்டு, மார்க்கத்துடைய கடமைகள் சத்தமாக சொல்லப்பட்டு, எல்லாருடைய வீடுகளையும் மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு, அழைப்பாளர்கள் தெருக்கு தெரு, ஊருக்கு ஊர், மார்க்கறிஞர்களும் தாய்களும் இறங்கி களமாடி தவறுகளை தடுக்கிறதுக்காகவும் நன்மையை ஏவுறதுக்காகவும் ஒரு புரட்சி செஞ்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மனிதர்களை அடையாளம் காட்டுறதுல அர்த்தம் இருக்குது. அது இல்லை மார்க்கம்னு சொல்கிறது. ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை. மார்க்க கல்வி எங்கே கொடுக்கப்படுது? மார்க்கத்தை நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய பணி யார் செய்கிறா? இன்றைக்கி எங்கே அழைப்பு பணியில் வந்து வேகம் இருக்குது? எங்கே வந்து நன்மையை ஏவுறதுல வேகம் இருக்குது? கல்வியை கொடுக்குறதுல வேகம் இருக்குது? தெளிவை கொடுக்குறதுல வேகம் இருக்குது? எதுவுமே இல்லையே. அப்போ அப்படி தான் ஒரு ஜென்ரேஷன் இருக்கும். இப்போ மாற்றம்ங்கிறது அங்கே இல்லை, அவர்கள் மூலியமாக மாற்றம் இல்லை. பாத்தில் என்றைக்குமே மேலே தான் இருக்கும். அதை ஹக்கை கொண்டு போர்த்துறதுக்கு உள்ள வழிகளை ஒரு சமூகம் செய்யணும்ல. கண்டிப்பாக அதை செய்யணும். அதுதான் மெயின். நமக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடியவங்களை அழைத்து அவங்களுக்கு மார்க்கத்தை கண்ணியமான முறையில் சொல்லி கொடுத்தா ஏற்றுக்கொள்வாங்க. நம்மளே சத்தமாக எதிர்த்தோன்னா அது அவங்களுக்கு எதிர்ப்பை தான் கொடுக்குமே தவிர வழிகாட்டுறதுக்கு உதவி செய்யாது.